உயிருக்கு இறந்த பிறகு பந்த பாசம் என்பதோ, நான் இன்ன ஊர் இன்ன மொழி இன்ன சாதி என்பதையோ அறியும் பண்பும் குணமும் கட்டாயம் இருக்காது. அச்சீவனுக்கு உணவோ நீரோ தேவைப்படாது. அச்சீவனானது பேதமற்று இருப்பது ஆகும். இப்படி எச்சுகத்தையும் எவ்வியல்பையும் பெறாத ஒன்றிற்கு பிண்டம் வார்த்து விதவிதமான உணவு சமைத்தோ கரிசோறு போட்டோ வடை பாயசங்களும் இன்னும் அவரவர் வழக்கத்திற்கு ஏற்ப உணவுகளை சமைத்து படையலிடுவது என்பதும் முற்றிலும் நாம் அறிவிழந்து சிந்தனை செய்யாமல் செய்யும் ஒரு வீண் செயலே ஆகும். மேலும் இப்படையலை காக்கை மூலம் முன்னோர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்றால் வருடத்திற்கு ஒரு முறைதான் காக்கைகளுக்கு பசி வர வேண்டும். அவைகள் நீவிர் இடக்கூடிய தர்ப்பணங்களை வருடா வருடமே வந்து சாப்பிட்டு செல்ல வேண்டும். ஆனால் அப்படி இங்கு நடைபெறுவது இல்லை. ஆகையால் தர்ப்பணங்கள் என்ற பெயரால் செய்யும் சடங்கு முறைகள் தேவையற்றது, செய்ய வேண்டாம் என்பதே உண்மை. இதில் ஒரு முரண்பாடு உண்டு என்பதை கவனிக்க வேண்டும். தந்தை தாய் இறந்தால் பிள்ளைகள் திதி கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இளம் வயதில் பிள்ளைகள் முன்னதாகவே இறந்துவிட்டால் தந்தை தாய் தர்ப்பணம் கொடுப்பது கடமையல்ல என்று கூறுகின்றார்கள். அப்போ இறந்து போன அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் பசிக்காதா? அது ஏன் கடமையாக்கப்படவில்லை? இந்த கேள்வி எழுகின்றதல்லவா? மேலும் உயிரோடு இருக்கும்போது தாய் தந்தையரை சரிவரை பார்த்து கொள்ளாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமலும், மேலும் இன்னும் சிலர் அடிப்பதும் தாய் தந்தையரை உதாசீனப்படுத்திவிட்டு இறந்த பிறகு அவர்களுக்கு தர்ப்பணத்தின் போது அமுது படைத்தால் அந்த ஆத்மாக்கள் இவர்களுடைய அன்னபாளிப்பை ஏற்றுக்கொள்ளுமா? அவர்களை மன்னிக்குமா? அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களுக்காக சதி வேலைகள் செய்தும் இவர்கள் வெளிநாடுகளில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்களை கொண்டு சென்று முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவதுமாக இருந்த இந்த அன்பற்ற இரக்கமற்ற தகுதியற்ற பிள்ளைகளின் கையால் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பண சாப்பாடு சாப்பிட அந்த ஆன்மாக்களும் வருமா? கண்டிப்பாக வராது. இவ்விடயத்தை நாம் பெரியவர்களின் செய்திகளை கொண்டு நன்கு அறியலாம். அவ்வகையில் முதலில் அகத்தீச பெருமான் கூறுகின்ற கர்மாதி தர்ப்பணங்கள் எல்லாம் தேவையற்றது என்பதை பற்றி எழுதிய அழகான பாடல் ஒன்றை பார்ப்போம். இந்த முட்டாள்தனமான நினைப்பை தூள் தூளாக உடைத்து எறிகின்றார் பாருங்கள். இப்பாடலில் கவனமாக கேளுங்கள். கர்மாதியும் வேண்டாம், தர்ப்பணமும் திதியும் வேண்டாம் என்று உணர்ந்து கொள்வீர்கள்.